என்னங்க படம் ஓடாதா? கலெக்ஷன் வராதா? ஹேஷ்டேக் போட்டீங்களா? அடடா! ரொம்ப பயமா இருக்கே. ஸ்பேஸ் வேற போட்டு ஃப்ளாப் ஆயிரும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஒரு கூட்டம். ஏஜிஎஸ்க்கு எதிரா ஒரு ஹேஷ்டேக், படத்துக்கு எதிரா ஒரு ஹேஷ்டேக். என்னங்க ரொம்ப பயமா இருக்குங்க எங்களுக்கு. பேச்சாடா பேசுனீங்க, பேச்சா பேசுனீங்க. பார்த்தல்ல 5 நாள்ல ரூ. 300 கோடி கலெக்ட். ஒவ்வொருத்தருக்கும் சரியான ஆப்பா எடுத்து வச்சிருக்கு இந்த கோட் படம். வாங்க, இந்த படம் என்ன மாரி சம்பவங்கள பண்ணியிருக்கு, எவன் வாயெல்லாம் அடைச்சிருக்குன்றத ஒரு டீட்டெயில்டா ஒரு வீடியோவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காய்ஸ் வணக்கம். கோட் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக 5 நாள் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த டே 1 அந்த கலெக்ஷனு, டே 5 அப்படி இப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க வந்து படத்தோட கலெக்ஷனு, ரிப்போர்ட்டு, ஃபேன்ஸோட செலிப்ரேஷனு, ஃபேமிலியோட இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை திருப்திப்படுத்திச்சான்லாம் வந்து பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எதிரிகளின், அதாவது எப்படி சொல்றது, வன்மவாதிகளின் கதறல்களை பார்க்கும்போது அப்படியே பேரானந்தமாக இருக்கு நமக்கு. ஆனால் அவங்களும் என்னென்னவோ முயற்சிகள் பண்ணி பார்த்து இந்த படத்தோட வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியல. அந்த அளவுக்கான ஒரு ரன்னிங் வந்து தமிழ்நாடு மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கலெக்ட் ஆகாது, இந்த படம் ஓடாது, எல்சியூ கிடையாது, அனிருத் கிடையாது, லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா இந்த படம் ஒன்றுமே இல்லை, அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டே 1ஓட கலெக்ஷனே வேர்ல்டு வைடு வந்து 126 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. பரிதாபமாக இருக்குது அவங்க நிலைமையை பார்த்தாலே எனக்கு. என்னடா நம்மளும் என்னென்னவோ முயற்சி பண்ணோம், பல யுக்திகளை கையாண்டோம், நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதுன்ற மாதிரிலாம் வந்து அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களோட வெறுப்பை வந்து அவங்க எவ்வளோ உமிழ்ந்து பார்த்தோம். அதை கடைசி வரலாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, கலெக்ஷனை தடுக்கவே முடியல. நம்ம தனஞ்சயன் சார் கூட ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அவரோட பேட்டிகளில். நீங்கள் என்ன ஒன்றா சொல்லுங்கள், என்ன ஒன்றா பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் விஜய் படத்தை போய் நாங்கள் பார்ப்போம் தேட்டரில். இன்னும் ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர்கிட்ட இந்த படத்தை பார்த்துருக்காங்கன்னும் போது அதெல்லாம் விஜய்க்கு மட்டுமே கிடைத்த ஒரு வரம், ஒரு மாசன்றத பயங்கரமாக சார் வந்து பேசியிருந்தார். அதான் நான் சொல்ல வரேன். நம்ம பார்க்காத நெகட்டிவிட்டி கிடையாது காய்ஸ். நம்ம பல படங்களாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த படத்தையும் இவங்க பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுத்தும் வந்து ஆப்போசிட் கேங் வந்து நெகட்டிவ் பரப்பிட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் இந்த படம் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே நம்ம கட் பண்ணால் கலெக்ஷன் பக்கம் கொஞ்சம் வரலாம். கலெக்ஷன் என்ன பண்ணியிருக்கு, இந்த படம் என்ன மாதிரி விஷயத்த பண்ணியிருக்குன்னும் போது, தமிழ்நாட்டிலே வந்து டே 1, நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து இந்த படம் வந்து டே 1 கிட்டத்தட்ட ஒரு 32 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணதா சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் முதல் நாளிலேயே 126 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணதா அஃபிஷியலாக அர்ச்சனா மேடமே, அதாவது ஏஜிஎஸோட தயாரிப்பாளரே அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவங்களோட கதறல்களை நம்மளால் பார்க்கவே முடியல. அந்தளவு எனக்கு ஆனந்தமாக இருந்தது. பர்சனலி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இவங்க வந்து இந்த லியோ படத்துக்கு இதனால தான் ஓடிச்சுன்னு ஒரு பட்டியல் போட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது விஜய்க்காக மட்டுமே ஒரு வந்த கூட்டம்டா. அந்த படமாக இருந்தாலும் சரி, இந்த படமாக இருந்தாலும் சரி, இது விஜய்க்காக மட்டுமே கூடிய கூட்டம் என்பதை திரும்ப திரும்ப வந்து தளபதி அவர்கள் வந்து இந்த கோட் படத்தின் மூலிமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ வேற ஒரு வெப்பனை கையில் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம தலை ரெஃபரன்ஸ் இருந்தனால தான் அந்த படம் ஓடுது, சிவகார்த்திகேயன் ரெஃபரன்ஸ் இருந்தனால அந்த படம் ஓடுதுன்ற மாதிரி அப்படி எப்படி சொல்றது, கப்பித்தனமான, சில்லறத்தனமான, குழந்தைத்தனமான ஒரு வாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணுறன்ற பேரில் ஏதோ ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் ரசிக்கிறேன். ஆக்சுவலி அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களால இந்த படத்தை ஒன்றும் பண்ண முடியல, மக்கள்கிட்ட அந்த நெகட்டிவிட்டியை கொண்டு போய் சேர்க்க முடியல. அதெல்லாம் அவங்க புறந்தள்ளிட்டு அவங்க அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறத நம்மளால பார்க்க முடியுது. கலெக்ஷன் கிட்டத்தட்ட இந்த 5 நாட்களில் வந்து 300 கோடி ரூபாய் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது. எனக்கு என்னன்னா, இன்னும் நார்த்லலாம் வந்து இந்த படம் ஒரு ப்ராப்பரான ரிலீஸே கிடையாது. நான் கூட ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் ட்விட்டரில். ஏன்னா ரொம்ப குறைவான ஸ்க்ரீனில் தான் இந்த படம் நார்த்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேலே இந்த படம் நார்த்லேயே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் மல்டிப்ளெக்ஸ்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ப்ராப்பரான ப்ரொமோஷன்ஸோட, ப்ராப்பரான ரிலீஸோட இருந்திருந்தா அசால்ட்டாக இந்த படம் வந்து நார்த்தில் மட்டுமே 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறதுக்கான மொத்த பொட்டன்ஷியலும் இந்த படத்துக்கு இருக்குது. ஏன்னா தலைவன் வந்து அவர் முகத்துக்காகவே வந்த ஒரு கலெக்ஷன். பெரிய நடிகரோ, ஹிந்தி நடிகரோ, பேன் இண்டியா ஆக்டர்ஸோ ஒரு பேன் இண்டியா படமாக இதை ப்ரொமோட் நார்த்து பக்கம் பண்ணலை. அந்த மாதிரி நடிகர்களும் இந்த படத்தில் இல்லை. தளபதி என்ற அந்த 3 எழுத்து மந்திரம், அந்த விஜய் என்ற அந்த முகம் மட்டும்தான் நார்த்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு, 15 கோடி. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் லாங் ரன்னிங் இருக்குது. பீகார், பல மாநிலங்களில் வந்து இந்த படத்தோட செலிப்ரேஷன் வீடியோலாம் எடுத்து போட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தலைவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்குது படக்கல்னும் போது
மகிழ்ச்சியா இருந்தது. கர்நாடகாலாம் வந்து சரியான கலெக்ஷன் பிச்சு உதறுது. கிட்டத்தட்ட 22 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. உங்களுக்கு இன்னும் 1 ஆர் 2 டேஸ்ல வந்து கர்நாடகால வந்து பிரேக் ஈவன் ஆயிடும்னு சொல்றாங்க. ஆந்திரா, கேரளா தான் கொஞ்சம் இழுபறியா போய்கிட்டு இருக்கு. அதனோட ரிப்போர்ட்ஸும் ஒன் பை ஒன் வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம ஃபைனலா என்ன மாதிரி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். கர்நாடகாவா இருக்கட்டும், உங்களுக்கு ஓவர்சீஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இப்படி ஓவர்சீஸ்லாம் வந்து மொரட்டு கலெக்ஷன் அந்த பக்கம்லாம். கிட்டத்தட்ட 5 நாட்கள் அதுவும் வந்து ஒரு 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. 4வது படமா தளபதிக்கு ஒரு 300 கோடி கிளப்ல வந்து இந்த கோட் படம் சேர்ந்திருக்கு. உங்களுக்கு பிகில், வாரிசு, லியோ, அடுத்து உங்களுக்கு இந்த கோட் படம் 300 கோடி கலெக்ட் பண்ண ஒரு படமா 4வது படமா இந்த படம் ஒரு பெருமையை நமக்கு தேடி கொடுத்துருக்கு. கண்டினியூவா பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ், எவ்வளோ ப்ராப்ளம்கள், எவ்வளோ விஷயங்கள் இவங்க சோஷியல் மீடியால பரப்புனாலும் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு ஃபேன்ஸ் ஆகிய நம்மளும் சரி, பப்ளிக்கும் சரி அந்த படத்தை செலிப்ரேட் பண்றது. நீங்க இந்த வீடியோலாம் நீங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு ஊர்களையும் என்ன மாதிரி செலிப்ரேஷன்ஸ், பிரான்ஸு, உங்களுக்கு மலேசியாலாம் வந்து படம் பிச்சு உதறுது. அங்கெல்லாம் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கிறதா ரிப்போர்ட் நமக்கு சொல்றாங்க. இப்படி தலைவனை வந்து அவ்வளோ பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எமோஷனலா பார்க்குறாங்க. இன்னும் நமக்கு ஒரு சிலர் ஒரு பதிவு போட்டிருந்தார். நமக்கு 6 மணி நேரம் கொடுத்திருந்தார் தளபதி. அதுல 3 மணி நேரம் கழிஞ்சிருச்சு. இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குன்ற மாதிரி தளபதி 69 எல்லாம் மென்ஷன் பண்ணி ரொம்ப எமோஷனலா அந்த படத்தை அட்டாச் ஆகி பார்க்குறாங்க. அந்த ஜீவன் கேரக்டரை வந்து செலிப்ரேட் பண்றது, அந்த மட்ட சாங் வந்து ரீல்ஸா வந்து இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. நாங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்தோமோ, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ இல்லையோன்ற ஒரு பதட்டத்துல இருந்தோமோ, அதெல்லாம் வந்து பப்ளிக் வந்து செலிப்ரேட் பண்றத பார்க்கும்போது விஜய் தான்ப்பா. எனக்கு நான் வந்து ஒரு சில திரையரங்கு உரிமையாளர்கிட்ட நான் பேசினேன். என்ன தலைவா எப்படி போகுது என்னெல்லாம் கேட்கும்போது, ப்ரோ இது விஜய் படம். நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷன் ஆனது ஸ்டாப் பண்ண முடியல. அன்ஸ்டாப்பபிள் கலெக்ஷன்ஸ். நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் இல்லாம ரிட்டர்ன் போகிறத நம்மளால பார்க்க முடியுது. எந்த படத்துக்கும் அந்த மாதிரி நாங்க இது வரைக்கும் நாம பார்க்கல. தினமும் வந்து ஒரு 200, 300 பேர் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்காம திரும்பி போகிறத நம்மளால பார்க்க முடியுதுன்ற மாதிரிலாம் வந்து இந்த வீக்கெண்ட் சினாரியோல சொல்றாங்க. டே 1 அதாவது வந்து ஒர்க்கிங் டேவான மண்டே கூட வந்து இந்த படம் நல்ல ஒரு டீசென்ட்டான கலெக்ஷன்ஸை கொடுத்துருக்குன்ற மாதிரிலாம் சொல்லும்போது, தலைவன் முகம் பிராண்டு அந்த அந்த சக்தியை வந்து இங்க இருக்கிற பல எப்படி சொல்றது வன்மவாதிகள், வெறுப்பை உமிழ்கிறவர்கள்லாம் என்ன நினைச்சாலும் அதை தடுக்க முடியாதுன்றது வந்து தலைவன் திரும்ப ப்ரூவ் பண்ணது வந்து ஒரு ரசிகனை நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கும். வெற்றியோட நம்ம உங்களை வந்து நான் சந்திக்கிறது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த படத்தை பிளாக் பஸ்டர்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓவர்சீஸ்லயும் இன்னும் 2, 3 நாட்கள்ல ஓவர்சீஸ்லாம் வந்து பல இடங்கள்ல பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. யூகே மற்ற இடங்கள்லாம் வந்து பிரேக் ஈவன் ஆயிட்டதா சொல்றாங்க. இன்னும் ஒரு நாட்கள்ல இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு அதுக்கான பிரேக் ஈவன் ஆயிடும். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா மட்டும்தான் கொஞ்சம் இழுபறியில போயிட்டு இருக்கு. மற்ற இடங்கள்லாம் வந்து ரன்னிங் நல்லா இருக்கிறதா சொல்றாங்க. நமக்கு வந்து இப்போ அக்டோபர் 10 சூப்பர் ஸ்டார் படமான வேட்டையன் ரிலீஸ் வரைக்கும் நமக்கு ஒரு லாங் ரன்னிங் இந்த படத்துக்கு இருக்கும். ஏன்னா புக்கிங்ஸும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கின்ற மாதிரியும் டேட்டாஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ செப்டம்பர் 20ஆம் தேதி சின்ன சின்ன படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு பெரிய தடையா கோட்டுக்கு இருக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து அந்த படத்தை வந்து பயங்கரமா ரசிக்கிறாங்கன்னும் போது, இன்னும் அடுத்த 2, 3 வாரங்களுக்கு இந்த படம் தரமான ஒரு சம்பவத்தை செய்யும் என்ற மாதிரிலாம் சினிமா வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பேசுறவர்களும் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஃபேனா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இதை விட மிகப்பெரிய சம்பவத்தை வந்து வினோத் செய்ய காத்திருக்கிறார். தளபதி 69ஓட அப்டேட்ஸ்லாம் வந்து ஒன் பை ஒன் நான் இப்போதான் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல சுவாரஸ்யமான தகவல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இது கோட் வீடியோன்றதுனால அதில் நான் இதில் இன்க்ளூட் பண்ண விரும்பல. இன்னொரு வீடியோவோட நான் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். கதறுங்கள், கதறிக்கொண்டே இருங்கள். எங்கள் தலைவன் வெற்றிகளை மட்டுமே எங்களுக்கு வாரி கொடுத்து விடுவார் என்பதை சொல்லி இந்த இடத்தில் நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.